ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் மயில் வாங்கணும்னு பார்த்தோம்னா அவங்க ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக மும்முரமாக வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்டையும் அவங்க கையில் வாங்கிறதுனால இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. சந்திரகலா சிவனாண்டி போட்டு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. உங்களுக்கு பணத்தை யார் கொடுக்குறாங்கன்னு கூட உங்களுக்கு தெளிவாக தெரியாதா, இப்படி தான் சொதப்பிப்பீங்களா அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணுறதுக்கு சந்திரா, நம்மளுக்கு அவசரத்துக்கு 50 கோடி ரூபா பணம் தேவைப்பட்டுச்சுது. அந்த நேரத்தில் இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோன் வந்ததுமே நம்மளும் நம்பிட்டோம். ஆனால் கடைசியில் இது எல்லாமே இந்த கார்த்தியும் மயில் வாங்கணுமா சேர்ந்து இந்த மாதிரி திட்டம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்க சந்திரகலா சொல்கிறாங்க. உங்ககிட்ட எந்த வழியும் கொடுத்தாலும் இப்படி பண்ணிட்டீங்களே, ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணுமே, அப்படி மட்டும் நம்ம ஜெயிக்கலைன்னா அவன் சொன்ன மாதிரிக்கு இந்த ஆசிரமத்தை நான் முறவாசல் பண்ணுற மாதிரிக்கு ஆயிரும் அப்படிங்கும்போது, அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, அப்படி மட்டும் நான் உன்னை விட்டுறவே மாட்டேன், நீ என்னை நம்பு, கண்டிப்பாக பாரு, இந்த கார்த்தியை ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கவோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே தெரியாது, ஆனால் இதை மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா அங்கேருந்து கோபத்தோடு போகவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க ரேவதி ராஜராஜனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, டாக்குமெண்ட்டு நம்ம கைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கவும், அதை பார்த்ததுமே ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியே மாப்பிள்ள, என் தங்கச்சி ஆசைப்பட்டபடியே நீங்கள் இந்த ஆசிரமத்தை நீங்கள் திறக்க போறீங்க, ஆனால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயும் எவ்வளோலாம் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணுறாங்க, என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கவோ, அப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம பணத்தையும் நம்ம கூடுதலாக கொடுத்து வாங்கியிருக்கோமே அப்படிங்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு பணம் பெரிய பிரச்சனையே கிடையாது, அதை நான் எப்படினாலும் சம்பாதிச்சுக்கிடுவேன், ஆனால் எங்கள் அம்மா ஆசைப்பட்டபடி அந்த இடத்துல தான் ஆசிரமத்தை நான் கட்டணும்னு சொல்லி நான் நினச்சேன், அதனால தான் எங்கள் அம்மாவுக்காக நான் எதனாலும் செய்வேன் அப்படிங்கவும், உடனே ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு உன்னை பற்றி தெரியாத என்ன, அத்தை மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், அதனால நீ கண்டிப்பாக இதை செஞ்சதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கவும், இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, என் தங்கச்சி உயிரோடு இருந்திருந்தா அவள் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பா, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு பாதிலே நம்மளை விட்டுட்டு போயிட்டா, அவள் கூட ரொம்ப நாள் இருக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்காம போச்சுது. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஆசைப்பட்டா, அவள் உயிரோட இருந்திருந்தா, இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துருந்தா அவள் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பா, ஆனால் அதுதான் நடக்காம போச்சுது. சரி, இந்த ஆசிரமத்தையாவது அவளுக்காக நம்ம ஓப்பன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசைப்பட்டபடி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தினசரி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ள உங்களால் கண்டிப்பாக முடியும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற சந்திரகலா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க, இந்த ஆசிரமத்தை நீ எப்படி திறந்துருவ, அதுவும் எங்கள் அக்கா கையால் திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாம் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதை நினச்சிக்கிட்டு போகவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா முத்துவேல் சிவனாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன மகனே பண்ணுறதுக்கு, எப்படியாவது சந்திராவை ஜெயிக்க வைக்கணும், அப்படி மட்டும் அவன் ஜெயிக்கலைன்னா அவன் அந்த ஆசிரமத்துக்கு முறவாசல் பெருக்க வச்சிருவானா நம்ம சந்திராவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அது நடக்கவே விடக்கூடாது, அவன் எப்படிலாம் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, சித்தப்பா நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது, மகனே சொல்லு மகன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு அந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு மகன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அந்த சிலை இருந்தால் தானே அவன் ஆசிரமத்தையே திறப்பான், அந்த ஆசிரமத்தையே நம்ம தரமட்டமாக ஆக்கிடணும், அதுக்காக தான் அந்த பொருளை வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படிங்கவோ, இது கிட்டதுமே அது எப்படி முடியும், அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த மாதிரிக்கு பெரிய அதிகாரி வரனால அங்கே ரொம்பவே காவலுக்கு எல்லாருமே இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி போக முடியும் அப்படிங்கவோ, இங்கே பாருங்க அவங்க நாளைக்கு தான் வரப்போகிறாங்க, அதனால பாதுகாப்பெல்லாம் நாளைக்கு தான் பெரிய லெவலில் இருக்கும், இன்னைக்கு அந்த லெவலில் இருக்காது, நம்ம ராத்திரியாக போய் அந்த சிலையில இதை வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மகனே நீ சொல்றது கூட சரிதான் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த திட்டத்தை நம்ம இப்பவுமே சந்திரா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே சிவனாண்டி பார்த்தோம்னா சந்திராவோட ஃபோனுக்கு பண்ணுறாங்க. சந்திரா நீ எதுவுமே பேசாத, நம்ம பேசுறது மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிக்கு அந்த சிலையை தகத்து எரின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அதனால இந்த பொருளை நாங்கள் அங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அதே மாதிரிக்கு முத்துவேலும் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. மகனே நீ சொன்ன மாதிரிக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு அப்படிங்கும்போது, சரி வாங்க சித்தப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அங்கே காவலுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்கவும், மகனே காவலுக்கு எல்லாரும் நிற்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, யாருக்கு தெரியாமல் எப்படியா நம்ம உள்ளே போயே தான் ஆகணும், இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க அப்படியே யாருக்கு தெரியாமல் நைஸாக உள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அபிராமியோட சிலையை தான் பார்க்குறாங்க. பார்த்ததுமே இந்த சிலையை தானே நாளைக்கு ஓப்பன் பண்ணி உன் மகன் ஓப்பன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறான், இந்த சிலை இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா 10 மணின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு அந்த சிலைக்கு பின்னாடி அதை வச்சுட்டு வந்துருந்தாங்க. வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரிக்கு யாருக்கு தெரியாத மாதிரிக்கு வந்துடவும், உடனே முத்துவேலு சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க, மகனே கண்டிப்பாக இந்த
தடவை வந்து சந்திராவும் நம்மளை தான் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த பொருள் நம்ம வச்சாச்சுது, அதுவும் கரெக்டாக 10 மணிக்கு வந்து அது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும், அப்புறமா எல்லாம் தரமட்டமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமாம் சித்தப்பா, அவனை நம்மகிட்ட சவால் விட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போனால் அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெடிக்கும் போது அவனும் அதோட சேர்ந்து அழிஞ்சு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே பார்த்தோம்னா உயர் அதிகாரி வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு உங்கள் மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து ஓப்பன் பண்ணுற போகிறாரு, அதனால நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லப்போ இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு வந்து அவங்க சொன்னதுனால தட்ட முடியல. உடனே அவங்களும் வாரன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிளம்பவும் அப்போ சந்திரகலா கேட்குறாங்க, அக்கா எங்கக்கா போகிற, எங்கேயாவது வெளியே போறியான்னு சொல்லி கேட்கும் போது உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ஆமா சந்திரா அப்படிங்கிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து ராஜராஜன், ரேவதி, கார்த்தி எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஆசிரமத்தை ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அங்கே தான் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, நீ எதுக்காக அங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லை சந்திரா, இந்த மாதிரிக்கு அதிகாரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தட்ட முடியும், அதனால தான் வாரேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி வந்து சந்திரகலா பார்த்து சிரிக்கவும், மயில் வாகனமும் வந்து என்ன சின்னத்தை என்னாச்சுது, நீங்களும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரகலா எரிச்சல் அடைகிறாங்க. எப்படியாவது இவ கூட போனோம், ஆனால் அவன் நம்மக்கிட்ட என்ன சவால் விட்டுருக்குறான், அக்கா கையால் ஓப்பன் பண்ணாதானே வந்து இந்த மாதிரிக்கு நம்ம வந்து முறவாசப்பு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி தானே ஓப்பன் பண்ண போகிறாங்க, அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் நம்ம தானே ஜெயிப்போம், அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட எல்லாரும் சேர்ந்து அங்கே வராங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, எப்படியோ மாப்பிள்ளை சாமுண்டீஸ்வரியை வந்து அங்கே வரவழைச்சிட்டீங்க, இது கூட உங்களோட ஏற்பாடு தானே எனக்கு தெரியும் அப்படிங்கவும் ரேவதியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அப்போ வந்து அங்கே சிவனாண்டியும் முத்துவேலும் அங்கே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. சந்திரகலா அங்கே இருந்து சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வரமாட்டாங்களா சொல்லி நினச்சோம், எப்படி இவங்க 2 பேரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, தன்னுடைய அக்காவை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தா சாமுண்டீஸ்வரி ஆசிரமத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வரமாட்டால, அப்படி இருக்கும்போது எப்படி வந்தான்னு தெரியல அப்படிங்கவும், சரி இப்போ வந்து நம்ம வேற இந்த பொருளை வச்சிருக்கிறோம், சந்திரகலா வர அங்கே நின்றுட்டு இருக்கிறா, அதனால சந்திரகலாவுக்கு நீ ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடு மகனே அப்படிங்கவும் உடனே சிவனாண்டியும் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் நிற்கிறனால அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்தது சிவனாண்டி ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சந்திரா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இருக்கா யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே வந்து சிவனாண்டி முத்துவேலும் அங்கே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறது சந்திரகலாவுக்கும் தெரியாது. இப்போ சந்திரகலா அவங்க வராங்க. வந்ததுமே என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க எங்கள் அக்கா இந்த மாதிரிக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சுது, அது மட்டும் இல்லாமல் பெரிய அதிகாரி இப்படி வரனாலே எங்கள் அக்காவை வர சொல்லிட்டாங்க, அதனால தான் எங்கள் அக்காவும் வந்துட்டா, நானும் கூட வந்துட்டு அப்படிங்கவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சவால் விட்டுருக்குறோம், எங்கள் அக்கா தானே ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு சொன்னால், ஆனால் எங்கள் அக்கா தான் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரி தானே ஓப்பன் பண்ண போகிறாங்க, அப்படின்னா இந்த போட்டியில் நான் தானே ஜெயிச்ச மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு சந்திரா என்ன உளறிட்டு இருக்கிற, நேற்றுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் விஷயத்த சொன்னோம்ல, உனக்கு வந்து கொஞ்சம் கூட இதே இல்லை அப்படிங்கும்போது என்னங்க சொன்னீங்க அப்படிங்கவோ, இந்த மாதிரிக்கு பொருளை வந்து 10 மணிக்கு வந்து அதாவது வெடிக்கிற மாதிரிக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கவோ, இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே ஒரே இறைச்சலாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து சிவனாண்டி பேசுறது வந்து சந்திரகலாவுக்கு கேட்கல. உடனே வந்து அவங்களும் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதிகாரி வந்தாச்சு, சீக்கிரம் வா சந்திரா அப்படிங்கும்போது சந்திரகலா பாதிலே பேசி முடிச்சுட்டு அங்கே வந்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாதனால வந்துடுவோம். அப்போ வந்து பார்த்தோம்னா உயர் அதிகாரியாக யாருன்னு பார்க்கும்போது அவங்க ஆக்ட்ரஸ் சுதா சந்திரன் தான் வராங்க சீஃப் கெஸ்ட்டாக. அவங்க வந்ததுமே உடனே கார்த்தி வந்து பொக்கை கொடுத்து அவங்க வரவேற்கவும், அப்போ வந்து சாமுண்டீஸ்வரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ வந்து உடனே வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்டே மற்றவங்ககிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அபிராமி வந்து என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு தான், அவள் இப்படி நம்மளை பாதியில் விட்டுட்டு போயிட்டா, ஆனால் அவள் ஆசைப்பட்டதை வந்து அவன் மகனாண்ட கார்த்தி வந்து செய்ய போகிறாரு, இது நினச்சா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி சொல்லும் போது உடனே சாமுண்டீஸ்வரி நீயும் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை மேடம் நீங்களே உங்கள் கையால் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சந்திரகலா சொல்லும் போது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான் அபிராமிக்கு இவங்க சம்மந்தி முறை ஆகுது, அப்படி இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி நானும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது தான் சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வா நம்ம 2 பேருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதனால் சந்திரகலா அதிர்ச்சி அடையவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் பதட்டமாக இருக்கிறாங்க. ஐயோ மணி 10 ஆக போகுது, இப்போ வந்து அது வந்து இதாக போகுது, இந்த சந்திரகலா வர பக்கத்தில் நின்றுட்டு இருக்காள், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கும்போதே ஐயோ மகனே அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, சந்திராவும் வந்து அவங்களோட சேர்ந்து போய் சேர்ந்துருவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சித்தப்பா இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மணி 10 ஆயிருது. அப்போ அவங்க 2 பேரும் காதை முடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணவும் எல்லாருமே வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே 2 பேரும் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அபிராமியோட சிலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் வந்து கை தட்டிடுவோம். இதை பார்த்ததுமே வந்து என்ன மகனே எதுவுமே ஆகாமல் இருந்துச்சுது அப்படின்னு சொல்லும் போது சித்தப்பா என்ன சித்தப்பா பொருளை நீ தானே வாங்கிட்டு வந்த, ஒழுங்காக வாங்கிட்டு வந்து இல்லைன்னு கேட்கும்போது என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, நம்ம 2 பேரும் தானே வந்து அதை வச்சோம், 10 மணிக்கு செட் பண்ணி வச்சோம், அப்படி இருக்கும்போது என்ன அப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, மேடம் உங்கள் கையால் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து அவங்களும் நீ ஆசைப்பட்ட அதாவது அபிராமி ஆசைப்பட்டபடியே ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணி அதாவது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் 3 வருடம் நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் அபிராமி இந்த மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ரேவதி பக்கத்தில் வாமா அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் பக்கத்தில் வராங்க. நீங்கள் 2 பேரும் வந்து ரொம்பவே வந்து பார்க்கும்போது ஜோடி அவ்வளோ சூப்பராக இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வரணும் அப்படிங்கும்போது உடனே ரேவதியும் சரிதான் அப்படின்னு சொல்லவும் சரி நான் கிளம்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து ஐயோ இவன் சொன்ன மாதிரிக்கே வந்து அக்காவை கையாலேயே வந்து ஓப்பன் பண்ண வச்சுட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சந்திரகலா ஏறிச்சலோடு நிற்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேலு தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு என்ன நடந்துன்னு தெரியல. அப்போ பார்த்தோம்னா மற்ற எல்லாருமே வந்து சரி மாப்பிள்ள நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து அவங்க ஃபேமிலியோட கிளம்புவோம், மாமா நீங்கள் போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா வரேன் அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதியும் வந்து அப்பா நீங்கள் போங்க நான் அவர் கூட வரேன் அப்படிங்கும்போது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் கிளம்பி போகவும் அப்போ சந்திரகலா வந்து சாமுண்டி சிரிட்டு சொல்கிறாங்க, அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ இப்போ நான் அப்புறமா வரேன் அப்படிங்கும்போது என்ன சந்திரா என்ன வேலை அப்படிங்கும்போது இல்லைக்கா என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கும்போது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகவும் இப்போ சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனம் ரேவதி இவங்க 3 பேருமே வராங்க. அப்போ சிவனாண்டி வந்து சந்திரகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேற்றுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு நாங்கள் பொருளை வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறேன், அப்புறமா எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க பேசியிருக்கிறீங்க, நான் தான் நீங்கள் பண்ண ஃபோனை நான் கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது என்ன சந்திரா நான் உனக்கு இத்தனை மணிக்கு நான் ஃபோன் பண்ணினேன், அப்படி இருக்கும்போது நீ வந்து உடனே ரேவதி சொல்கிறாங்க கொஞ்சம் இருங்க அந்த ஃபோனை எடுத்தது உண்மைதான் ஆனால் எடுத்தது சித்தி இல்லை நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீங்கள் பேசின இது எல்லாத்தையும் வந்து சித்தின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் தான் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அப்போ தான் முத்துவேலுக்கு தெரியுது மகனே அப்போ இவன் தான் ஏதோ பண்ணிட்டா அப்படிங்கும்போது உடனே வந்து ரேவதி வந்து ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபோன் அடிச்சிட்டு இருக்கவும் சந்திரகலா வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உடனே என்னது ஃபோன் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சிவனாண்டி தான் ஃபோனை பண்ணவும் உடனே வந்து அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து நீ எதுவுமே பேசாத நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் இதனால ரேவதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் அவங்க பேசினது ரேவதி கேட்டதுமே அதிர்ச்சியாகி அவங்க கார்த்திகிட்டே மயில் வாங்கினது இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் நல்ல வேலை இவன் இப்படிலாம் பண்ண போகிறானா ரேவதி நீ ஃபோன் எடுத்து நல்லதாக போச்சுது, இப்போ என்ன சகலை பண்ணுறதுக்கு இவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ ஆமாம் நாளைக்கு ஆசிரமத்தை திறக்க விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சரி வாங்க நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை அழைச்சிக்கிட்டு கார்த்தி வந்து போகிறாங்க. ரேவதி நீ கவலைப்படாது அப்படிங்கும்போது உடனே ரேவதி நீங்கள் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே கார்த்தி மயில் வாகனமும் வராங்க. அப்போ அந்த பொருளை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே வந்து கார்த்தி அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாத சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் 3 பேருமே இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பிளானை போட்டாலும் சரிதான் ஆனால் என் சகலையை உங்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கவும் உடனே ரேவதியும் சொல்கிறாங்க எங்க பாருங்க சித்தி நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் சரிதான் ஆனால் என் புருஷனை ஜெயிக்க இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும், அது உங்களால் முடியவே முடியாது, நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஆனால் உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இப்படி தான் வந்து செய்யணும், இதுக்கு மேலேயே நீங்கள் திட்டத்தை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறமா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏற்கனவே என்கிட்ட நீங்கள் ஒரு நாள் அறம் வாங்கியிருக்கிறீங்க அதை திரும்பவும் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சந்திரகலாவை மிரட்டிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மொரவாசலை பெருக்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு மயில் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.